பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர் இருக்கீங்களா? டபுள் குசியா இருக்கேன் சிஸ்டர். ஓகே. சிஸ்டர் பாபா ஞாபகம் இருக்கா? சூப்பரா இருக்குது சிஸ்டர். சூப்பரா ஒரு வீடு ஞாபகம். ஞாபகம் இருக்கா? இருக்கு சிஸ்டர். உங்களுக்கு இருக்கா வீடு ஞாபகம்? இருக்கு பிரதர், நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர் சிஸ்டர். சரி, வாசிக்கலாம் முரளி இன்னைக்கு. அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். 20/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகில் அல்பகால ஒரு நொடிக்கான சுகமே உள்ளது. இது உடன் வராது. தங்களுடன் அழிவற்ற ஞான ரத்தினங்களே உடன் வரும் அப்படின்னு ஞான ரத்தினங்கள் பற்றி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்பா. ஆமா, உங்களுக்கு இங்க எல்லாமே அல்பகால சுகம்தான் இந்த பழைய உலகத்துல. அதான் ஒரு நொடிக்கான அல்பகால சுகம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் விஷயங்கள் தான் இருக்குது. ஆனா உங்க கூட இது வராது. உங்க கூட அழிவற்ற அந்த ஞான ரத்தினங்கள் தான் வரும் அப்படின்றத சொல்றார். ஞான ரத்தினங்கள் தான் மிகவும் வலிமையானது, மிகவும் மதிப்பு வாய்ந்தது அப்படிங்கறத சொல்றார். ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேக்குறாங்க. தந்தையினுடைய படிப்பில் எந்த ஒரு கல்வி கற்பிக்கப்படுவது இல்லை. பதில்: பூதங்கள் சம்பந்தமான கல்வி, மற்றவர்களின் எண்ணங்களை ஆராய்வது, தெரிந்து கொள்வது, இது பூதங்களின் கல்வியாகும். உங்களுக்கு இந்த கல்வி கற்பிக்கப்படுவது இல்லை. பாபா மனதில் உள்ள எண்ணங்களை அறிபவர் அல்ல, அவர் எல்லாம் அறிந்தவர், அதாவது ஞானம் நிறைந்தவர். தந்தை வருவதே உங்களுக்கு ஆன்மீக கல்வி கற்பிப்பதற்காக. இந்த கல்வியின் மூலம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ராஜ பதவி கிடைக்கின்றது. அதாவது அந்த தந்தை உங்களுக்கு இந்த பூதங்களின் கல்வியெல்லாம் ஒருபோதும் கற்பிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றார். பூதங்களின் கல்விங்கிறது மற்றவர்களுடைய எண்ணங்களை அறியறது, அதை ஆராய்ச்சி செய்யறது, இது போன்ற கல்வி அப்படிங்கிறார். அப்ப தந்தை மனதின் விஷயங்களை, மனதின் எண்ணங்களை எல்லாம் அறிஞ்சவர் கிடையாது. தந்தை எல்லாம் அறிந்தவர், ஞானம் நிறைந்தவர். தந்தை வருவதே உங்களுக்கு ஆன்மீக கல்விய சொல்லித்தரதுக்காகத்தான். இந்த கல்வியின் மூலமா நீங்க 21 பிறவிக்கு ராஜ பதவி அடையிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தாட் ரீடர் கிடையாது. ஆமா அப்படின்னு சொல்றாரு. நான் ஞானம் கொடுக்கதான் வரேன், உங்களுடைய தாட் ரீடர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் உங்களை எனக்கு சமமா மாத்த வந்திருக்கேன். நான் எப்படி ஞானம் நிறைந்தவனா இருக்கணும், அதே போல நீங்களும் ஞானம் நிறைந்தவர்களா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறார். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்துள்ளனர் என பாரதத்தில் உள்ளவர்கள் பாடுகின்றனர். ஆத்மாக்களாகிய நமக்கு பரமபிதா பரமாத்மா ராஜயோகத்தை கற்று தருகிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளனர். தன்னை பற்றிய அறிமுகத்தை கூறுவதோடு படைப்பின் முதல் இடை கடை பற்றி விளக்குகின்றார். சிலர் உறுதியான நிச்சய புத்தி உள்ளவர்களாகவும் சிலர் குறைவாக புரிந்து கொள்பவர்களாகவும் வரிசை கிரமம் என்று உள்ளதல்லவா? வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஆத்மாக்கள் நாம் பரம்பிதா பரமாத்மாவிற்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம் என குழந்தைகள் தெரிந்துள்ளனர். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் பல காலமாக பிரிந்திருக்கிறோம் என பாடப்படுகிறது. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் பிரிந்திருக்கின்றன என்ற விஷயம் எழாது. இங்கு பூமிக்கு வந்த பின் வாழ்கின்ற ஆத்மாவாகின்றோம். அப்போது எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவாகிய தந்தையிடமிருந்து பிரிந்திருக்கின்றன. பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து இங்கு நடிப்பின் பாகத்தை ஏற்று நடிப்பதற்கு வருகின்றோம். இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு பாடிக்கொண்டே இருந்தனர். இப்போது தந்தை புரிய வைக்கின்றார். பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றோம் என்பதை குழந்தைகளும் தெரிந்துள்ளனர். நீங்கள் தான் முதலாக தந்தையிடமிருந்து பிரிந்தவர்கள். ஆகவே சிவபாபாவும் உங்களைத்தான் முதலில் சந்திக்கின்றார். அதாவது பக்தியில ஆத்மாவும் பரமாத்மாவும் பல காலமா பிரிஞ்சிருக்குன்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கல அப்படிங்கறத சொல்றார். எல்லாரும் ஆத்மா பரமாத்மா எல்லாருமே பரந்தாமத்துல வசிக்க கூடியவங்க தான். ஆனா பாகத்தை ஏற்று நடிக்கிறதுக்காக ஆத்மாக்களாகிய நீங்க முதல்ல இறங்கி வந்துடுறீங்க உங்களுடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக. தந்தை 5000 வருஷம் கழிச்சு தான் திருப்பி முதல்ல இறங்கி வந்த ஆத்மாக்களை சந்திக்க வராரும் போது, அப்ப 5000 வருஷம் ஆச்சு இல்லையா தந்தை கிட்ட இருந்து இந்த ஆத்மாக்கள் பிரிஞ்சு பாகத்தை நடிக்கிறதுக்காக அதைத்தான் விஷயம் தெரியாம அப்படி பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற. பரந்தாமத்துல எல்லாம் சேர்ந்துதான் இருந்தோம், பாகத்தை நடிக்கிறதுக்கு மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துடுறோம் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். அப்போ சொல்றேங்க, உங்களுக்காகவே பாபா வர வேண்டியுள்ளது. கல்பத்திற்கு முன்பு கூட இந்த குழந்தைகளுக்காகத்தான் கல்வி கற்றுத்தரப்பட்டது. பிறகு சொர்க்கத்தின் எஜமானர் ஆனார்கள். அந்த சமயத்தில் வேறெந்த தேசமும் இருக்கவில்லை.
நாம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் என்று தெரியும். அதற்கு தேவதா தர்மம் தேவதைகளின் வம்சத்தினர் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் தமக்கென தர்மம் என்பது உள்ளது. தர்மம் தான் சக்தியானது என கூறப்படுகிறது. தர்மத்தில் தான் சக்தி உள்ளது. லட்சுமி நாராயணன் எவ்வளவு சக்தி உள்ளவர்களாக இருந்தனர் என்று உங்களுக்கு தெரியும். பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தையே தெரிந்து கொள்ளவில்லை. யாருடைய புத்தியிலும் பாரதத்தில் தமது தர்மம் தான் இருந்தது என்று தோன்றவில்லை. தர்மத்தை அறியாத காரணத்தால் நாத்திகர் ஆகிவிட்டனர். தம் சொந்த தர்மத்தினராக ஆனதால் எவ்வளவு சக்தி உள்ளது. நீங்கள் இரும்பு யுகமாகிய மலையை தகர்த்து தங்க யுகமாக மாறுகின்றீர்கள். பாரதத்தை தங்கத்தின் மலையாக உருவாக்குகின்றீர்கள். அங்கே சுரங்கங்களில் அளவில்லா தங்கம் நிரம்பியுள்ளது. தங்கத்தின் மலை ஆகிறது. பிறகு அது திறந்து கொள்கிறது. தங்கத்தை வெட்டி எடுத்து தங்க கற்களாக்கப்படுகிறது. மாளிகைகள் பெரிய தங்க கற்களால் கட்டப்படும். மாயா மச்சந்தர் என்ற கதையை கூட காண்பிக்கிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் கதைகள். நான் அவற்றின் சாரத்தை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அதாவது முதல்ல நீங்க ஆத்மாக்கள் இறங்கி வரும்போது இது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல தான் இருந்தீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அது மிகவும் சுகம் கொடுக்கக்கூடிய தர்மமா இருந்துச்சு. 84 பிறவிகள் எடுத்து இப்ப நீங்க கலியுக இறுதி அடைஞ்சிட்டீங்க. இப்ப நீங்க இரும்பு யுகமான இந்த கலியுகத்தை நீக்கிட்டு சத்தியுகமான அந்த தங்கமலையை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த தங்கமலை அப்படிங்கிறது சத்தியுகத்தை குறிக்குது. அங்க எல்லாமே தங்க சுரங்கங்கள் எல்லாமே இருக்கும். அங்க தங்க செங்கற்களால் தான் வீடு கட்டுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. மாயா மச்சந்திரா கதை கூட இருக்குது இல்லையா? அப்படிங்கிற மாயா மச்சந்திரா கதை என்ன அப்படின்னா, தானம் செய்துட்டு இருக்கும்போது தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாம் இருக்கிறது மாதிரி, அதாவது புத்தியில அதாவது பையில எல்லாம் நிறைஞ்சது மாதிரி தெரியும். அப்ப அந்த தியானத்தை கலைஞ்சிட்டு வெளியே வரும்போது நம்ம கையில எதுவுமே இல்லையே அப்படிங்கிறது மாதிரி அனுபவம் ஆகும். அதான் மாயா மச்சந்திரா கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர், அதை வாசிங்க நீங்க. அப்பா சொல்றாங்க, தியானத்தில் இருந்த போது நாங்கள் பை நிறைய எடுத்து சென்றதை கண்டோம். ஆனால் கீழே இறங்கிய பின் ஒன்றுமே இல்லை என்று காண்பிக்கின்றனர். அது போலத்தான் உங்களுடையதும் ஆகிறது. இதற்கு தெய்வீக திருஷ்டி எனப்படுகிறது. இவற்றை மனதில் கொள்ளாதீர்கள். கண்மூடித்தனமாக பக்தி நிறைய பேர் செய்கின்றனர். பக்தி மாலை வேறு, ஞான மாலை வேறு, ருத்ர மாலை, விஷ்ணு மாலை, பிறகு பக்தி மாலை. இப்பொழுது ராஜ பதவிக்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அந்த மாயமச்சந்திர கதை எதுக்கு உதாரணமா இருக்குதுன்னா, அந்த தெய்வீக திருஷ்டி, அதாவது சாட்சாத்காரம்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு சமம் தான். பக்தி மாலை வேற, ஞான மாலை வேற. இங்க கண்மூடித்தனமா பக்தி செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. பக்தியை விட்டுருங்க, இப்ப ஞானத்துக்கு வாங்க, ஞானத்தின் விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. சரிங்க சிஸ்டர். ராஜ்யத்தோடு கொண்டிருக்கிற பதவிக்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தியின் தொடர்பு ஆசிரியரோடும் ராஜ்யத்தோடும் ஈடுபட்டிருக்கிறது. எப்படி கல்லூரியில் படிக்கும் போது புத்தி ஆசிரியரின் தொடர்பில் உள்ளதோ அதுபோல பாரிஸ்டர் தான் படித்து மற்றவர்களை தனக்கு சமமாக உருவாக்குகிறார். ஆனால் பாபா தான் அப்படி ஆவது இல்லை, ராஜாவாக ஆவது இல்லை. இதுதான் இங்கு அதிசயமானது. இது உங்களுடைய ஆன்மீக படிப்பு. உங்களுடைய புத்தியின் தொடர்பு சிவபாபாவோடு உள்ளது. அவரைத்தான் ஞானம் நிறைந்தவர், ஞானக்கடல் என்று கூறப்படுகிறது. எல்லாம் அறிந்தவர் என்று கூறுவதால் எல்லோருடைய மனதிலும் பிரவேசித்து அவர்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதை தெரிந்து கொள்கின்றார் என்று அர்த்தமல்ல. யார் மற்றவர் மனதில் உள்ளதை கூறக்கூடியவரோ அவர் எல்லாவற்றையும் கூறுவார். இங்கு பூதங்களின் கல்வி எனப்படுகிறது. இங்கு மனிதர்கள் தேவதை ஆவதற்காக படிப்பை தந்தை கற்பிக்கிறார். மனிதனிலிருந்து தேவதையாக என்ற பாடலும் உள்ளது. குழந்தைகள், நீங்கள் இப்போது பிராமணர்களாகி உள்ளோம், பிறகு தேவதையாக ஆவோம் என்பதை புரிந்துள்ளீர்கள். ஆதிசநாதன தேவி தேவதைகள் தான் பாடப்படுகின்றனர். சாஸ்திரங்களில் எத்தனையோ கதைகளை எழுதிவிட்டனர். இங்கு தந்தையே நேரடியாக வந்து கற்பிக்கின்றார். தந்தை வந்து உங்களுக்கு பூதங்களின் கல்வியெல்லாம் கற்பிக்கிறதுல கேள்வி பதில சொன்னார் இல்லையா? அது போல மனதை அறிபவர் கிடையாது தந்தை. உங்களுக்கு ஆன்மீக கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இந்த ஆன்மீக கல்வியின் மூலமா தான் நீங்க ராஜா பதவி 21 பிறவி கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சிஸ்டர், வாசி. அப்பா சொல்றாங்க, பகவானுடைய மகா வாக்கியம், பகவான் தான் ஞானக்கடல், சுகக்கடல், சாந்தி கடல். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆசி தருகின்றார். இந்த படிப்பு உங்களுடைய 21 பிறவிகளுக்கு ஆனது. எனவே எவ்வளவு நல்ல முறையில் படிக்க வேண்டும். இந்த ஆன்மீக படிப்பை தந்தை புதிய உலகை படைப்பதற்காக கல்பத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே வந்து கற்பிக்கின்றார்.
புதிய உலகத்தில் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்தது. பின் பிரம்மா மூலமாக ஆதிசநாதன தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்தது. பிரம்மா மூலமாக ஆதிசநாதன தேவி தேவதைகளின் தர்மத்தை நான் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஆசிரியர் தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும். தந்தை தான் ஞான கடலா இருக்கேன், சுக கடலா இருக்கேன், சாந்தியின் கடலா இருக்கேன் அப்படின்னு. அப்ப உங்களை இப்ப மனிதன்ல இருந்து தேவதையாக்குறேன், அப்படிப்பட்ட கல்வி தான் கத்துக் கொடுக்கறேன். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சரிங்க சிஸ்டர் ஆசிங். அதாவது பிரம்மா மூலம் ஆதிசநாத தேவதைகளின் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன். ராஜ்யம் பிரம்மா மூலம் ஆதிசநாதன தேவி தேவதையுடைய ராஜ்யம் நடந்தது அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ இந்த தர்மம் இருந்த போது வேற எந்த தர்மமும் இருக்கவில்லை. இப்போது மற்ற எல்லா தர்மங்களும் உள்ளன. ஆகவே பிரம்மா மூலம் ஒரே தர்மம் ஸ்தாபனை ஆகிறது என்றும் திருமூர்த்தி பற்றியும் புரிய வைக்கின்றீர்கள். இப்போது அந்த தர்மம் இல்லை. தேவதைகள் முன்பாக சென்று வழிபடுவது போன்று நாங்கள் எந்த நற்குணமும் இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் தான் எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்கிறோம். அப்படி கூறும்போது புத்தி இறை தந்தை பக்கம் தான் செல்கிறது. அவரைத்தான் கருணை உள்ளம் கொண்டவர் என அழைக்கின்றோம். குழந்தைகளின் அனைத்து துக்கங்களையும் நீக்கி 100% சுகம் தருவதற்காகவே பாபா வருகிறார். எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார். பாபாவிடம் நாம் வந்து விட்டோம், அவரிடம் இருந்து முழு சுகத்தையும் அடைந்து விட வேண்டும் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அதுதான் சொர்க்கம், சுகம் நிறைந்த வசிப்பிடம். இது கலியுகம், துக்கம் நிறைந்த உலகம். இந்த சக்கரத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்வதால் அந்த கடைசி கால எண்ணங்கள் படிதான் நமது நிலை அமையும். அந்தமதி சாந்தி தாமத்தை நினைவு செய்தோமானால் சரீரத்தில் இருந்து விடுபடும் போது ஆத்மாக்களின் சாந்தி தாமம் விடுபடும் போது ஆத்மாக்கள் சாந்தி தாமம் சென்றடையும். அதாவது தேவி தேவதைங்க முன்னாடி போய் எங்களுக்கு எந்த ஒரு குணமும் இல்லை அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த குணமும் இல்லை, துக்கமுடையவர்களா மாறிட்டாங்க. தந்தை வந்து இப்போ உங்களை சுகம் நிறைந்தவரா ஆக்குறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. தந்தை தான் கருணை கடல், கருணை உள்ளம் கொண்டவரா இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு. அப்பா அந்த தேவி தேவதைகள் முன்னாடி கேட்கறாங்க அப்படின்னா துக்கமுடையவர்களா ஆயிருக்காங்க தானே அப்படிங்கிறாரு. அப்ப தேவி தேவதைகள் உங்களுக்கு பலனை கொடுக்க போறது கிடையாது, தந்தை தான் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் இறுதி நேரத்துல அந்திமதி சோகதி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப இறுதி நேரத்துல தந்தை நினைவுல சாந்தி தாமத்தின் நினைவுல நீங்க சரீரத்தை விடும்போது நீங்க நேரா சாந்தி தாமத்துக்கும் தந்தை கிட்ட வந்துடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது சரீரம் விட நேரத்துல வேற ஏதாவது நினைவு போச்சுன்னா அந்த நினைவுக்கேற்பதான் உங்களுக்கு பலன் உண்டாகும். வேற எதையாவது வீணான சிந்தனையோ விகார சிந்தனையோ இருந்துச்சுன்னு அப்படின்னா அந்த மாதிரி பிறவி கீழான பிறவி எடுக்க வேண்டியதாயிடும் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே சார். அதாவது நம்ம சரீரம் விடும்போது பாபா ஞாபகம் வரணும். பாபா ஞாபகம் வரலன்னா வீடு ஞாபகம் வரணும். வீடு ஞாபகம் வரலைன்னா சொர்க்கம் ஞாபகம் வரணும். சொர்க்கம் இந்த மூணுமே வரலன்னா நம்ம வந்து 3 தான் வரணும். 3 வந்தாதான் நம்ம வந்து புருஷார்த்தம் கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்னு அப்பா பணிக்கப்படுறாங்க. பரமாத்மா நினைவு இல்ல வீடின் நினைவு, இன்னொன்னு சொர்க்கத்தின் நினைவு. 3 இல்லைன்னா நம்ம சொர்க்கத்துக்கு தான் போறோம் அப்பாவோட துணையால. இந்த 3 விஷயமே எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3மே இந்த கலியுகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. மொத்தமாவே இந்த கலியுகத்துல இருந்து புத்தி விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுக்கப்பட்ட விஷயம். இந்த 3 நினைவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல கதி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. ஒரே அடியாக புத்தி பாதை தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்வதால் உள்ளூர எல்லை கடந்த குஷி ஏற்படும். இந்த பழைய உலகில் அல்பகால ஒரு நொடிக்கான சுகம்தான் உள்ளது. இது கூடவே வரப்போவதில்லை. அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான் கூடவே வரும். அதாவது இந்த ஞான ரத்தினங்களின் சேமிப்பு தான் கூடவே வரும். மேலும் 21 பிறவிகளுக்கு இதன் பலனை அனுபவிப்பீர்கள். ஆம், அழியக்கூடிய செல்வத்தால் பாபாவிற்கு வேறு வழிமுறைகளில் யார் உதவி புரிந்தாலும் அவர்களின் கூடவே வரும். அழியக்கூடிய செல்வத்தால் பாபாவிற்கு வேறு வழிமுறைகளில் யார் உதவி புரிந்தாலும் அவர்களின் கூடவே வரும். பாபா நம்மிடம் எல்லாம் மதிப்பில்லாத சோழிகளை வாங்கி கொண்டு நமக்கு அங்கே மாளிகைகளை தருகின்றார். பாபா சோழிகளுக்கு பதிலாக எவ்வளவு ரத்தினங்களை தருகிறார். அமெரிக்க மக்கள் நிறைய செலவு செய்து மிக பழமையான பொருட்களை வாங்குகின்றனர். அப்படி மனிதர்கள் பழைய பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அமெரிக்க மக்கள் பைசா பெறாத பொருளுக்கு 1000 ரூபாய் அளவிற்கு கூட கொடுக்கின்றனர். பாபா எவ்வளவு நல்ல வாடிக்கையாளர், அதனால் அவரை கள்ளம் கவனமற்றவர் என புகழ் பாடுகின்றனர்.
இருங்க சிஸ்டர். அதாவது கள்ளங்கவடமற்ற கடைக்காரர் தந்தை, போலாநாத் தந்தை. அதுதான் உங்களுக்கு சோழிகளுக்கு சமமான இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பண பணமோ செல்வமோ வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அளவற்ற அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அளவற்ற ரத்தினங்களை தாரேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஞான ரத்தினத்தை சங்கமயுகத்துல நிரப்புறாரு. ஸ்தூலமான ரத்தினங்களை சத்தியுகத்துல கொடுக்க போறாரு. அப்ப தந்தை எப்படி இருக்காரு? சோழிகளுக்கு சமமான உங்க பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அளவற்ற சுகம் தரக்கூடிய பொருட்களை உங்களுக்கு தரேன் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் கள்ளங்கவடமற்ற கடைக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, மனிதர்களுக்கு இது கூட தெரியாத காரணத்தால் சிவனையும் சங்கரரையும் ஒருவரை என கூறிவிட்டனர். எங்கள் பையை நிரப்புங்கள் என்று கூறுகின்றனர். மக்கள் ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றன. இவற்றால் நமது புத்தியின் பை நிறைகிறது என்று குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இவர்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அவர்களோ சங்கர் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் ஊமத்தை விதைகளை உண்பதாகவும் போதை தரும் லாகிரி வஸ்துவின் புகைப்பிடிப்பதாகவும் கூறுகின்றனர். என்னவெல்லாமோ விஷயங்களை கூறிவிட்டனர். குழந்தைகள், நீங்கள் சத்கதிக்கான படிப்பை படிக்கின்றீர்கள். இந்த படிப்பு தான் முழு அமைதியில் இருப்பதற்கானதாகும். ஊதுபத்தி கொளுத்துகின்றனர், பகட்டு காட்டுகின்றனர். ஆகவேதான் இவர்கள் மனிதர்கள் நம்மிடம் இந்த அளவு சிவ ஜெயந்தியை ஏன் கொண்டாடுகிறீர்கள் என கேட்கின்றனர். சிவபாபா தான் பாரதத்தை செல்வம் மிகுந்த நாடாக மாற்றுகிறார். லட்சுமி நாராயணரை சொர்க்கத்தின் எஜமானராக யார் உருவாக்கியது? இது உங்களுக்கு தெரியும். இவர்கள் முற்பிறவியில் என்னவாக இருந்தனர்? லட்சுமி முன் ஜென்மத்தில் ஜெகதம்பா ஞானேஸ்வரியாக இருந்தார். அவரே பிறகு ராஜராஜேஸ்வரியாகின்றார். இப்போது யாருடைய பதவி பெரியது? பார்க்கும்போது இவர் சொர்க்கத்தின் எஜமானர். ஜெகதம்மா எதற்கு எஜமானியாக இருந்தார்? இவரிடம் ஏன் செல்கின்றனர்? அதாவது சிவஜெயந்தியை பத்தி சொல்லியிருந்தாரு. அதாவது சங்கரர் கிட்ட போய் பம்பம் மகாதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படிங்கிறது மாதிரி, எங்களுடைய பையன் நிரப்புங்க அப்படிங்கிறது மாதிரி, எங்களுக்கு செல்வத்தாலே எங்களை நிரப்புங்க அப்படின்னு வேண்டிக்கிடுவாங்க. அதான் சிவனையும் சங்கரையும் ஒன்று போல ஆக்கிட்டாங்க பக்தி மார்க்கத்தில் அப்படிங்கிறார். சங்கரால உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. சிவனாலதான் உங்களுடைய புத்தியின் பையன் நிரப்ப முடியும். உங்களை அந்த செல்வங்களால் நிறைந்தவர்களாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை காரணமா தான் சிவ ஜெயந்தியை நீங்க எப்படி இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறீங்க? ஏன்னா சிவ ஜெயந்தியை பெருசா யார் விமர்சையா கொண்டாட மாட்டாங்க. அதாவது பக்தியின் விஷயத்தின் அடிப்படையில, அதாவது நம்மள மாதிரி பிரபலமா கொண்டாட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து இந்த ஜெகதம்பா கிட்ட போய் பக்தி மார்க்கத்துல என்னென்னமோ வேண்டுறாங்க. ஆனா லட்சுமி கிட்ட வெறும் செல்வத்தை மட்டுமே வேண்டுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப யார் பதவி உயர்ந்தது? லட்சுமி சொர்க்கத்திற்கு எஜமானரா இருக்காங்க. அவங்க கிட்ட செல்வம் இருக்கிறதுனால அவங்க கிட்ட செல்வத்தை மட்டும் கேட்கறாங்க. ஜெகதம்பா கிட்ட ஆரோக்கியம் வேணும், செல்வம் வேணும், எல்லாத்தையுமே கேட்பாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு யார் உயர்ந்தவங்க அப்படின்றது. இங்க ஜெகதம்பா சரஸ்வதியா இருந்தவங்க தான் நாளைக்கு லட்சுமி ஆகுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இங்க ஞானேஸ்வரியா இருக்காங்க சங்கமயுகத்துல, அவங்கதான் நாளைக்கு ராஜ பதவி அடைஞ்சு ராஜராஜேஸ்வரியா மாறுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அதாவது ஜெகதம்பா லட்சுமியோட கடைசி பிறவி. அவங்களோட கடைசி பிறவில அவங்கள்ட்ட ஐஸ்வர்யம் கிடையாது. அதனால ஞான செல்வங்கள் இருக்கு. ஆமா. அதனால அந்த ஜெகதம்பா யாரு, அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத, ஜெகதம்பாவால ஐஸ்வர்யம் கொடுக்க முடியாது. ஆனா ஞான செல்வங்களா கொடுத்து அந்த உயர்ந்த தெய்வீக குணத்தால நம்மளை உயர்த்த முடியும். அதன் பிறகு நம்ம சத்தியுகத்துல லட்சுமி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஆமா. இவரிடம் ஏன் செல்கின்றனர்? அதாவது ஜெகதம்பா எதற்கு எஜமானியாக இருந்தார்? இவரிடம் ஏன் செல்கின்றனர்? அப்பா சொல்றாங்க, பிரம்மாவிற்கும் கூட 100 கைகள், 200 கைகள், 1000 கைகள் உடையவராக காட்டுகிறார்கள். எத்தனை குழந்தைகளோ அந்த அளவு கைகளின் எண்ணிக்கை அதிகமாகிறது. ஜெகதம்பாவிற்கு கூட லட்சுமியை விட அதிகமாக கைகளை கொடுத்து விட்டனர். அவரிடம் சென்று அனைத்தையும் வேண்டுகின்றனர். இது வேண்டும், அது வேண்டும், இப்படி நிறைய ஆசைகளோடு செல்கிறார்கள். லட்சுமியிடம் ஒருபோதும் இப்படிப்பட்ட விருப்பங்களோடு செல்வதில்லை. இவரிடம் செல்வம் மட்டுமே உள்ளது. ஜெகதம்பாவிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ பதவி கிடைக்கிறது. எனவே ஜெகதம்பாவிடம் எதை விரும்பி யாசிப்பது என்று தெரிவதில்லை. இதுவோ படிப்பு, ஆன்மீக ஞானம். ஜெகதம்பா எதை கற்பிக்கின்றார்? ராஜயோகத்தை. இது புத்தி யோகம் என்று கூறப்படுகிறது. உங்களுடைய புத்தி பலவற்றின் பக்கம் இருந்தும் இழக்கப்பட்டு ஒரு பாபாவிடம் ஈடுபடுகிறது. புத்தி பல திசைகளில் அலைபாய்ந்து ஓடுகிறது. பாபா கூறுகிறார், என்னோடு புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துங்கள். இல்லையெனில் விகாரங்கள்
விநாசமாகாது. எனவேதான் விகாரங்கள் இதுல போட்டிருக்கு. அப்படியே, சரி, ஓகே, சரிங்க சார். விகாரங்கள் விநாசமாகாது. எனவேதான் பிரம்மா பாபாவின் புகைப்படம் என்பதை கூட தடுக்கின்றார். ஏனெனில் இது அவருடைய சரீரம் தான் அல்லவா. அதாவது எல்லா பக்கமும் புத்திய துண்டிச்சுட்டு புத்தி அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த புத்தியின் தொடர்பு எல்லா பக்கமும் துண்டிச்சு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, அப்பதான் உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாகும். நீங்க இந்த பிரம்மா பாபா கூட போட்டோ எடுக்கிறது கூட ஏன் பாபா தடுக்கிறார் அப்படின்னா, பிரம்மா கூட தேகதாரி இல்லையா, தேகதாரி நினைக்கிறதுனால விக்ரமங்கள் விநாசமாகாது அப்படிங்கிறதுக்காக பாபா சொல்றாரு அப்படி. ஓகே சிஸ்டர், அவங்க ஜெகதம்பா புகைப்படம் என்பதை கூட தடுக்கின்றார். ஆமா. அப்புறம் பிரம்மாவுடைய கைகள் கூட அதிகமா காமிச்சிருக்கிறதுக்கு காரணம், கைகள்ங்கிறது புஜங்கள்ன்றது குழந்தைகளை தான் குறிக்குது. எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்களோ அவ்வளவு கைகள் அதிகமாகிக்கிட்டே போறது மாதிரி பிரம்மாவுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. லட்சுமியை விட ஜெகதம்பாவுக்கு கூட கைகளை அதிகமா காமிச்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கறத சொல்றாரு. 2 பேரும் என்ன செய்தாங்க, சங்கமயத்துல ராஜயோகம் கற்பிச்சாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அதனால அவங்களுக்கு குழந்தைகள் அதிகமா இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்பா சொல்றாங்க, பாபா தானே தரகராகி கூறுகிறார், இப்போதே உங்களுடைய நிச்சயதார்த்தம் திருமண பந்தம் ரத்தாகிறது. காமச்சிதையில் இருந்து இறங்கி இப்பொழுது ஞான சிதையில் அமருங்கள். காமச்சிதையில் இருந்து கீழிறங்கவும் தங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது விகர்மங்கள் விநாசமாகிவிடும். எந்த ஒரு மனிதனும் இவ்வாறு சொல்ல முடியாது. மனிதர்களை பகவான் என்று கூற முடியாது. இவரில் பிரம்மாவில் வந்து கூறுகிறார், நீங்களும் ஆத்மா, மற்றவர்களையும் ஆத்மா என உணருங்கள். மன்மனாபவ என்று தந்தை கூறுகின்றார். மன்மனாபவ என்று கூறுவதன் மூலம் நினைவு வந்துவிடும். இந்த பழைய உலகத்தின் அழிவு கண் முன்பாக உள்ளது. இதுதான் மகாபாரத யுத்தம் என்று ஏன் கூறுகிறார்கள்? பாரதத்தில் யஜ்யம் ஆயத்தம் ஆரம்பமாகியுள்ளது. இதிலிருந்து விநாசத்தின் தீப்பிழம்பு வெளியாகிறது. உங்களுக்காக புதிய உலகம் தேவைப்படுவதால் இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகம் அழிய வேண்டும். எனவே இந்த போரினுடைய மூலவேர் இங்கிருந்து வருகிறது, உழைக்கிறது. இந்த ருத்ரஞான வேள்வியில் இருந்து மிக பெரிய போர் விநாச ஜுவாலை கொழுந்து விட்டு எரிகிறது. இது சாஸ்திரங்களில் எழுதப்பட்டு இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது என கூறிவிட்டனர். புதிய உலகத்திற்காக பாபா இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள், தேவி தேவதைகளாக ஆகின்றீர்கள். உங்களுடைய ராஜ்யத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. சைத்தானின் அசுர உலகம் விநாசமாகிறது. நாம் தான் நேற்று கடந்த காலத்தில் ராஜ்யம் செய்தோம் என்று நினைவு இருக்க வேண்டும். பாபா ராஜ்யம் கொடுத்திருந்தார். பிறகு 84 பிறவிகள் எடுத்து வந்துள்ளோம். மீண்டும் பாபா வந்துள்ளார். குழந்தைகள், உங்களிடம் இந்த ஞானம் இருக்கிறதல்லவா? தந்தை தான் இந்த ஞானத்தை அளித்தார். எப்போது தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறதோ பிறகு முழு அசுர உலகம் விநாசமாகிவிடுகிறது. என்னதுன்னா, முதல்ல என்ன சொன்னாரு, இப்ப எல்லாருடைய திருமண பந்தமும் துண்டிக்கப்பட்டாச்சு, எல்லாருக்கும் டைவர்ஸ் கொடுத்தாச்சு அப்படிங்கிறது பாப்பா சொல்றாரு. இப்ப எல்லாரும் காம சிதையில இறங்கி இப்ப ஞான சிதையில ஏறணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞான சிதைங்கிறது ஆத்மான்னு வந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க, அப்போ உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாகும். அதைத்தான் மன்மனாபவன் சொல்லியிருந்தாரு. இப்ப எல்லாரும் ஆத்ம ரீதியில எல்லாரும் சகோதரர்கள் தான். அப்ப உங்களுக்குள்ள இந்த காம விகாரத்தின் உணர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அந்த ஞான சிதையில ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதுக்கு அந்த யோகாங்கிற டாபிக்கும் கொடுத்தாரு. இந்த யோகத்தின் மூலமா என்ன ஆகுது, இந்த உலகத்தின் விநாச ஜுவாலை ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. விநாச ஜுவாலை ஏற்படுது அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு யோகத்தை அதிகரிக்கிறீங்களோ அப்ப இந்த பழைய உலகம் விநாசமாயிடும், புது உலகம் ஸ்தாபனை ஆகும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப புது உலகம் ஸ்தாபனையாக போகுது. அப்ப இந்த பழைய உலகம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க மறந்துட்டு தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே, அதான் அந்த ஞானச்சிதை அப்படிங்கிறது இங்க யோக அக்னியில அமர்றதுதான். இந்த யோக அக்னியில அமரும் போது இந்த பழைய உலகம் விநாசமாக்கப்படுது, புது உலகம் ஸ்தாபனையாக்கப்படுது அப்படிங்கிறத சொல்றது. இதான் ருத்ர ஞான யஜ்யம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற. அதான் இந்த வேள்வியில இருந்து விநாச ஜுவாலை ஏற்படுது. இதுதான் விதையா இருக்குது, மூல விதையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே சிஸ்டர். அப்போ சொல்றாங்க, பாபா பிரம்மா மூலம் அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். பிரம்மாவும் கூட சிவபாபாவின் குழந்தையை விஷ்ணுவின் ரகசியத்தை, அதாவது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகிறார் என்பதை புரிய வைத்தார்.
இப்போது நாம் பிராமணர்கள், பிறகு தேவதையாகி, பிறகு 84 பிறவிகள் எடுப்போம் என்று நீங்களும் புரிந்து கொண்டீர்கள். இந்த ஞானத்தை தருபவர் ஒரே ஒரு தந்தைதான். எனவே மனிதர்களிடமிருந்து இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? இதில் புத்திக்கான எல்லா விஷயமும் உள்ளது. மற்ற எல்லா புறங்களிலும் செல்கின்ற புத்தியை நிறுத்தவும். புத்தி தான் கெட்டுவிடுகிறது. என்னை நினைவு செய்தீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். இல்லற விவகாரங்களில் இருங்கள். இல்லற விவகாரங்களில் இருங்கள். இலக்கு மற்றும் லட்சியம் உங்கள் முன் உள்ளது. படித்து நாம் இப்படி ஆவோம் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய படிப்பு சங்கம யுகத்தில் தான். தற்சமயம் நீங்கள் இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை, வெளியில் இருக்கின்றீர்கள். பாபாவை படகோட்டி என்றும் கூறுகின்றனர். எங்களுடைய படகை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பியுங்கள் என்று பாடுகின்றீர்கள். இது சம்பந்தமாக ஒரு கதை கூட உள்ளது. பண்டிதர் சிலர் சென்று விடுகிறார்கள், சிலர் நின்று விடுகிறார்கள். பாபா கூறுகிறார், நான் இந்த பிரம்மாவின் வாய் மூலமாக சொல்கிறேன். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பிரஜாபிதா பிரம்மா. அவசியம் இது இங்கு தேவை அல்லவா? நான் இவரை தேர்ந்தெடுக்கின்றேன், தத்து எடுக்கின்றேன், இவருக்கு பெயரையும் சூட்டுகின்றேன். நீங்கள் கூட பிரம்மா வாய் வம்சாவளி. நீங்கள் கலியுகத்தின் இறுதியில் உள்ளீர்கள், பிறகு சத்தியுக ஆரம்பத்தில் செல்வீர்கள். நீங்கள் தான் முதலாக பிரிந்து உங்களுடைய நடிப்பின் பாகத்தை நடிக்க வந்தவர்கள். எங்களுடன் எல்லாமே இருப்பதாக சொல்ல மாட்டீர்கள் அல்லவா? யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள் என்று இதன் மூலம் தெரியக்கூடும். ஆனால் இந்த லட்சுமி நாராயணருக்கு உத்தரவாதம் உள்ளதல்லவா? இவர்களைத்தான் ஷியாம் சுந்தர் என்று பாடுகின்றனர். தேவி தேவதைகள் அழகாக இருந்தனர், கருப்பாக இருந்து வெண்மையாக ஆகின்றனர். கிராமத்தின் சிறுவனாக இருந்து மாறி அழகானவர் ஆகின்றார். தற்சமயம் எல்லோரும் ஆண் மற்றும் பெண் குழந்தைகள், சிறுவர்கள். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். யாருக்கு அவர்களை தெரியாது. எவ்வளவு நல்ல நல்ல விளக்கங்கள் தரப்படுகின்றன. அனைவருக்கும் ஆன மருத்துவர் சர்ஜன் ஒருவர் தான். அவர்தான் அழிவற்ற சர்ஜன். அதாவது படகோட்டியை பத்தி சொல்லியிருந்தாரு. இங்க நீங்க இப்ப கலியுக கரையில இருந்து சத்தியுக கரைக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த பக்கமும் இல்ல, இந்த பக்கமும் இல்ல, நீங்க ரெண்டுக்கு நடுவுல இருக்கீங்க அப்படிங்கறத சொன்னார். அதாவது நீங்க இந்த கல்ப சக்கரத்துல இருந்தே விடுபட்டு தனிப்பட்ட ரீதியில ஒரு புருஷார்த்தம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மான்னு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யும் போது நிராகார உலகத்துக்கு போயிடும், சூட்சும வதனத்துல இருக்கும். அப்புறம் சாக்கார உலகத்துல இருக்கும்போது சங்கம யுகத்துல இருக்கும். அப்ப இந்த முழு உலகத்துல இருந்துமே நீங்க விடுபட்டு இருக்கீங்க. அதனால உங்க புத்தியின் தொடர்பை அங்கிட்டு இங்கிட்ட அலைய விடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சங்கம யுகத்திலேயே வாழக்கூடியவங்களா இருங்க. இந்த படகோட்டிக்கு ஒரு கதை கூட உதாரணமா சொல்லியிருந்தாரு. சில பண்டிதர்கள் நின்று விடுறாங்க, சில பண்டிதர்கள் கரையை கடந்து போயிடுறாங்க அப்படிங்கிறது மாதிரி. அதாவது இந்த கலியுக கரைக்கும் அந்த சத்தியுக கரைக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த விஷயம்தான். தந்தை படகோட்டியா வந்து இந்த கலியுக கரையிலிருந்து உங்களை சத்தியுக கரைக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஷியாம் சுந்தரின் உதாரணம் கொடுத்திருந்தாரு. ஷியாம்ன்றது கருப்பு, சுந்தருங்கிறது வெள்ளை. உங்களை இந்த கருமை நிறத்துல இருந்து வெண்மை நிறத்துக்கு உங்களை தகுதியுடையவரா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் காம சிதையில அமர்ந்தீங்க, கருப்பா மாறிட்டீங்க. இப்ப ஞான சிதையில அமருங்க, வெள்ளையா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதான் இங்க ஷியாம் சுந்தரின் உதாரணம் கொடுத்திருக்காரு. தந்தை வந்து அழிவற்ற சர்ஜனாவும் இருக்காரு. ஆத்மால இருக்கக்கூடிய விகாரங்கள் அப்படிங்கிற அந்த அழுக்குகளை பூரா, அசுத்தங்களை பூரா நீக்கி அதை ஆபரேஷன் பண்ணி தனியா எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் நீக்கிட்டார் அப்படின்னா மொத்தமாவே ஆத்மா தூய்மை ஆயிடும். அந்த விஷயத்தை தான் அப்ப இந்த இத்தனை ரீதியில சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி மாசம். அப்போ சொல்றாங்க, யோகத்திற்கு அக்னி என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் யோகத்தால் தான் ஆத்மாவில் உள்ள கரை நீங்குகிறது. யோக அக்னியால் தமோ பிரதான ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிறது. ஒருவேளை இந்த அக்னி குளிர்ந்து விட்டால் கரை நீங்காது. நினைவிற்குத்தான் யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. இதனால் விகர்மங்கள் விநாசமாகிறது. உங்களுக்கு எவ்வளவு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். தாரணையும் கூட இருக்கிறது தானே. நல்லது, மன்மனாபவ. இதில் களைப்படைந்து விடக்கூடாது. தந்தையை நினைவு செய்வதை கூட மறந்து விடுகிறார்கள். பதிகளுக்கெல்லாம் பதியானவர் கணவர் உங்களை ஞானத்தால் எந்த அளவு அலங்காரம் செய்கிறார். நிராகாரமான தந்தை கூறுகிறார், மற்ற எல்லாவற்றிலும் இருந்தும் புத்தியின் தொடர்பை நீக்கி தங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அனைவருக்குமாக தந்தை ஒருவர்தான்.
இப்பொழுது உங்களுடைய முன்னேறும் கலை, உங்களுடைய உயர்வால் சிறப்பால் அனைவருக்கும் நலம் என்று வழக்கு மொழி சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் நன்மை செய்ய பாபா வந்துள்ளார். ராவணன் அனைவரையும் துர்கதிக்கு இட்டு செல்கிறான். ராமன் அனைவரையும் சத்கதிக்கு அழைத்து செல்கிறார். அச்சா, அருளி நிறைவாயிருக்கு பிரதர். யோக அக்னி அப்படிங்கிறது இந்த விஷயம்தான். ஆத்மா வந்து பரமாத்மா தந்தை நினைவு செய்யறது. இதன் மூலமா தான் உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து பதிகளுக்கெல்லாம் பதியா நான் தான் இருக்கேன், நான் தான் உங்களுடைய ஆத்மாக்களின் தந்தை, உங்களின் தந்தை. அதாவது நீங்க எல்லாரும் ஆத்மாக்கள், ஆத்மாக்களின் தந்தை நான் தான். உங்களுக்கு நான் பதியாவும் இருக்கேன். பதியை நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன். 5000 வருஷம் கழிச்சு தந்தை வந்திருக்காருன்னா இந்த அளவுக்கு நீங்க நினைவு செய்யணும் அப்படிங்கறத சொல்லிருக்காரு. அடுத்து ராவணன் உங்களை துர்கதிக்கு அழைச்சிட்டு போனா, இந்த ராமன் வந்து ஆத்மா ராமன் வந்து உங்களை சத்கதிக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தை நினைவினால் அளவு கடந்த சுகத்தை அனுபவம் செய்வதற்காக புத்தி தெளிவாக இருக்க வேண்டும். நினைவு எப்போது அக்னி சுரூபமாக ஆகிறதோ அப்போது ஆத்மா சதோப்பிரதானமாக ஆகிவிடும். இங்கேயும் நினைவுக்கு தான் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு நீங்க யோகா அக்னியில உட்காடுறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா சத்தோ பிரதானமா ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சார். தந்தை சோழிகளுக்கு பதிலாக ரத்தினங்களை தருகின்றார். அப்படிப்பட்ட கள்ளங்கோபடமற்ற தந்தையிடமிருந்து தங்களுடைய பையை புத்தியை நிரப்பிக் கொள்ளவும் சாந்தியில் இருப்பதற்காக இந்த கல்வியை கற்று சத்கதியை பலனாக அடைய வேண்டும். பாருங்க, சாந்தியில இருக்கிறதுக்காக, அமைதியில இருக்கிறதுக்காக கல்வியை கத்துக்கிறீங்க. ஆனா சத்கதிய பலனா அடையிறீங்க. அதாவது ஜீவன் முக்தி சொர்க்கத்தின் ஆஸ்திய பலனா அடையிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கள்ளங்கவடமற்ற தந்தை கிட்ட சோழிக்கு சமமான விஷயங்களை கொடுத்துட்டு அளவற்ற ஞான ரத்தினங்களையும் ஸ்தூல ரத்தினங்களையும் அடைஞ்சிடுறீங்க அப்படிங்கிற தந்தை போலானாத்தா இருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. மாயாவின் பந்தனங்களில் இருந்து சதா பந்தனமற்று இருக்கக்கூடிய யோக யுக்தி பந்தன் முக்த ஆகுக. பந்தன முக்தியின் அடையாளம் சதா யோகம் நிறைந்த யுக்தி நிலையாகும். யோக யுக்தி குழந்தைகள் பொறுப்புகளின் பந்தனம் மற்றும் மாயாவின் பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்து இருப்பார்கள். பொறுப்புகளின் பந்தனம் மற்றும் மாயாவின் பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்திருப்பதற்கான இருப்பார்கள். மனதிற்கான பந்தனமும் இராது. லௌகீக பொறுப்புகள் விளையாட்டு ஆகவே கட்டளைப்படி விளையாட்டு என்ற ரீதியில் சிரித்து கொண்டே விளையாடுங்கள். என்ன விளையாட சொல்றாரு? லௌகீக பொறுப்புகள் விளையாட்டு ஆகவே கட்டளைப்படி விளையாட்டு என்ற ரீதியில் சிரித்து கொண்டே விளையாடுங்கள். ஒருபொழுதும் சின்ன சின்ன விஷயங்களில் களைப்படைய மாட்டீர்கள். பந்தனம் என நினைத்தால் கஷ்டம் ஏற்படும். என்ன ஏன் என்ற கேள்வி எழும். ஆனால் பொறுப்பு பாபா இருக்கின்றார். நீங்கள் நிமித்தம் இந்த நினைவின் மூலம் பந்தன முக்தி ஆகுங்கள். அப்பொழுது யோக யுக்தி ஆகிவிடலாம். அதாவது பந்தன முக்தியின் அடையாளம் அப்படின்னா என்னன்னு சொல்றாருன்னா, யோகம் நிறைந்த யுக்தி நிலையாகும் அப்படின்னு சொல்றாரு. பந்தன முக்தியிலேருந்து விடுபடணும், பந்தன முக்தி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா யோகம் நிறைந்த நிலையில இருக்கணும், அது யுக்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் யோக யுக்த நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோக யுக்த நிலை அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா பொறுப்புகளின் பந்தனமும், அப்புறம் மாயையின் பந்தனம் மற்றும் மனதின் பந்தனம், இதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது லௌகீக பொறுப்பு இருக்குதே அப்படின்ற மனசுல என்ன தோணும், அந்த பந்தனம் இருக்குதே நமக்கு அப்படிங்கிறது மாதிரி தோணும். அதுக்கு தான் சொல்றாரு, அதெல்லாம் ஒரு விளையாட்டு தான், கட்டளைப்படி நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அதுல பெருசா மனசை ஈடுபடுத்தி களைப்படையாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே ஒரு விளையாட்டு, மகிழ்ச்சிக்கான ஒரு விளையாட்டுன்னு பாருங்க அப்படிங்கிறார். அப்ப ஈஸியா அந்த பந்தன முக்து வந்துடும் உங்களுக்கு அப்படிங்கிறார். பந்தனத்துல இருந்து விடுபடுவீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப ஈஸியாவே சகஜமாவே ஜீவன் முக்து, அந்த ஜீவன் முக்து அந்த யோக யுக்து நிலையும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறார். இதுக்கு என்ன ஆதாரமா இருக்குது அப்படின்னா, நான் வெறும் நிமித்தம் தான், பொறுப்பெல்லாம் தந்தையினுடையது, என்னுடையது கிடையாது. ஏன்னா என்னுடைய லௌகீக குடும்பத்துக்கும் தந்தை யாரு?
அவர்தானே, ஆத்மாக்களுக்கு எல்லாத்துக்குமே தந்தை அவர்தானே. நான் இப்ப தந்தையின் காரியத்தில் நிமித்தமா இருக்கேன். இங்க சேவைக்காக அப்பா என்னை நிமித்தமாக்கி இருக்காரு. மற்றது எல்லாமே தந்தையின் பொறுப்பு தான். இங்க சுத்தி இருக்க மற்ற ஆத்மாக்கள் எல்லாருமே தந்தையின் பொறுப்புல தான் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களால பந்தன் முக்தி நிலையை அடைய முடியும், அந்த யோக யுக்தி நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. அதுலயும் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, அந்த பந்தனம் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏன் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப அந்த ஏன் என்ற கேள்வியிலிருந்து விடுபடணும் அப்படின்னாலுமே நீங்க எல்லாத்துல இருந்து விடுபட்டு புத்தியை விலக்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் சிஸ்டர். அதுல ஓகே, சரி வாசிங்க. அப்பா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. செய்பவர் செவிப்பவர் என்ற நினைவில் அகந்தை மற்றும் அபிமானத்தை அழித்து விடுங்கள். அகந்தை மற்றும் அபிமானம் ரெண்டுமே நமக்கு அழிவை தரக்கூடியதுதான். ஆமா, அத செய்பவர் செய்பவர் அப்பா அப்படின்னு போட்டுட்டு அந்த அகந்தையும் அபிமானத்தையும் அழித்து விட சொல்றாரு. ஆமா, இதுக்கும் மேல சொன்னாலே வரதானத்துல நான் வெறும் நிமித்தம் தான் அப்படின்னு, செய்பவர் செய்விப்பவர் இறைவன் தான், நான் வெறும் கருவிதான் அப்படிங்கிற உணர்வுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேக அபிமானமும் வராது, அந்த அகந்தை அகங்காரமும் இருக்காது அப்படிங்கிறத சொல்றேன். நான் எனது, அதான் அப்பா அங்க அகந்தை அபிமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செய்பவர் செய்விப்பவர் தந்தை தான், நான் வெறும் நிமித்த கருவி அப்படின்னு இருக்கும்போது தான் அது ரெண்டும் வராது அப்படிங்கிறார் சிஸ்டர். கருவி நேத்து கூட சொல்லியிருந்தா இல்லையா, நான் திருஷ்டி தான் அப்படின்னு, இன்னைக்கு வரதானத்துல அதுதான் சொல்லியிருக்காரு, நீங்க வெறும் நிமித்தம் தான், பொறுப்பு தந்தை தான் அப்படிங்கிறார். எல்லாத்துக்குமே ஆதாரமே இந்த ஸ்லோகன் தான், செய்பவர் செய்விப்பவர். நீங்க ஒரு ஹிந்தியில ஒரு வேர்டு சொல்லுவீங்களே, கரான்ஹார் கரவனஹார் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அப்படி இருந்துச்சுன்னா என்ன நிலை ஏற்படும், நான் ட்ரஸ்டி, நான் வெறும் கருவி தான் அப்படிங்கிற உணர்வு இருக்கும். இதன் மூலமா உங்களுக்கு நான் எனதுங்கிற பற்றுதல் அகங்காரத்துக்குள்ள போக மாட்டீங்க அப்படிங்கிற. சரிங்க சிஸ்டர். நமக்கு அபிமானத்தை அழித்து விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு அபிமானம் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு அவமானம் ஃபீல் ஆச்சுன்னா அப்ப அபிமானம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அவமானம் ஃபீல் ஆச்சுன்னா அபிமானம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பா அவ்யக்த சமிக்கை கொடுக்கறாங்க. அவ்யக்த பிரேரணை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். அப்பவித்திரம் என்பது வெறும் யாருக்கேனும் துக்கம் கொடுப்பதோ அல்லது பாவம் செய்வதோ அல்ல. அப்பவித்திரம் என்பது வெறும் யாருக்கேனும் துக்கம் கொடுப்பதோ பாவம் செய்வதோ அல்ல, ஆனால் தனக்குள் சத்தியம் சுத்தம் விதிபூர்வமாக அனுபவம் செய்தால் பவித்திரமாக இருக்கின்றோம் என்று அர்த்தம். என்ன சொல்றாரு, அபவித்திரம் என்பது வெறும் யாருக்கேனும் துக்கம் கொடுப்பதோ அல்லது பாவம் செய்வதோ அல்ல, ஆனால் தனக்குள் சத்தியம் சுத்தம் விதிபூர்வமாக அனுபவம் செய்தால் பவித்திரமாக இருக்கின்றோம் என்று அர்த்தம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பழமொழி, சத்தியம் என்ற படகு மூழ்காது ஆனால் ஆடும் அசையும். நம்பிக்கை என்ற படகு சத்தியம் நேர்மை அது அசையும் ஆனால் மூழ்காது. நம்பிக்கை என்ற படகு சத்தியம் நேர்மை அது அசையும் ஆனால் மூழ்காது. ஆகையால் சத்திய தன்மையுடன் தைரியத்துடன் பரமாத்மாவின் பிரத்யட்சத்திற்கு நிமித்தமாகுங்கள். அப்ப தூய்மையற்ற தன்மைங்கிறது யாருக்காவது துக்கம் கொடுக்கறதோ பாவம் செய்யறதோ அது மட்டும் கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள அந்த தூய்மையின் தன்மை இருக்குது அப்படின்னா அடையாளம் எப்படி இருக்கும்னா, விதிபூர்வமாக அந்த சத்தியத்தின் அனுபவமும் அந்த சுத்தத்தின் அனுபவம் தூய்மையின் அனுபவமும் விதிபூர்வமா உங்களுக்குள்ளேயே அனுபவம் ஆச்சுன்னா நீங்க தூய்மையா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஒருபோதும் மூழ்காது அப்படிங்கிற பழமொழி இருக்குது. அதான் அப்பா சொல்லியிருக்காரு. இங்க சத்தியம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த நேர்மையை குறிக்குது. அதாவது நிச்சய புத்தி விஜயந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த சத்தியம் மற்றும் நேர்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா அந்த படகு அசையும் ஆடும், ஆனாலும் ஒருபோதும் மூழ்காது. அப்ப இந்த சத்தியத்தன்மையின் ஆதாரத்துல தந்தையின் பிரத்யட்சத்துக்கு நிமித்தமாகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். இங்க நிச்சய புத்தி விஜயந்தி அந்த ஸ்லோகனையும் சத்தியத்தின் படகு ஆடும் அசையாது, ஆடும் அசையும் ஆனா ஒருபோதும் மூழ்காது அப்படிங்கிற இந்த 2 ஸ்லோகனை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த தூய்மையற்ற தன்மையை சொல்லியிருக்காரு.
பாவம் செய்து துக்கம் கொடுக்கறது மட்டும் தூய்மையற்ற தன்மை கிடையாது. உங்களுக்குள்ள அது அனுபவமாகணும். அது மட்டும்னு சொல்லல அவரு. ஆ, பாவம் துக்கம் கொடுப்பதோ அல்லது பாவம் செய்வதோ அல்ல. ம். அது மட்டும் இல்லன்ட்டாரு. அது அது மட்டும். மட்டும் நம்ம எடுக்க கூடாது. ம், துக்கம் கொடுப்பது பாவம் செய்வதெல்லாம் இல்ல, அபவித்திரம் அது. ம். நமக்குள்ள செல்ஃப் ஆமா, செல்ஃபா நம்ம எவ்வளவு இருக்கோம் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆமா. செல்ஃபா நம்ம எவ்வளவு சத்தியமானவர்களா இருக்கோம், அந்த சுத்தத்தின் அனுபவம், தூய்மையின் அனுபவம் எந்த அளவுக்கு இருக்குது நமக்குள்ள நாம விதிபூர்வமான என்னமோ ஒண்ணு சொன்னாரு. விதிபூர்வமாக அனுபவம் செய்தால் ம். பவித்திரமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ம். ஓகே சிஸ்டர். ம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். Thank you. சாந்தி. ம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்பா.